ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யக்காஷா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 6 விதமான லீஃப் வரைஞ்சிருக்கோம். இதில் நம்ம எப்படி சில்க் த்ரெட் 6 டைப்ஸில் நம்ம எப்படி லோடிங் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு ஆஸ் வெட்டி வச்சுருக்கேன். அந்த ஆசை வச்சு நம்ம வழக்கம் போல் 6 லீஃப் வரைஞ்சிருக்கோம். இந்த 6 லீஃபில் நம்ம எப்படி சில்க் த்ரெட்டு 6 டைப்ஸில் எப்படி லோடிங் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 6 லீஃபுக்கும் நம்ம அவுட்லைன் ஜரி போட்டுக்கிடுவோம். அதனால் ஜரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 6 லீஃபுக்கும் நான் 6 விதமான த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டணும் இல்லையா, அதனால் நான் 6 விதமான கலர்லேயும் நான் சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். லோடிங் பண்ணுறதுக்கு துளிப் நீடில் 14 நம்பர் நீடில் நான் எடுத்திருக்கேன். இதுதான் சில்க் த்ரெட்டுக்கு. இதை வச்சு தான் நம்ம ஜரி போடுறோம். ஜரியும் த்ரெட்டும் போடுறதுனால இந்த 14 நம்பர் நீடில் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். வாங்க எப்படி லோடிங் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா லீஃபுக்கும் அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கிடுவோம். ஜரியில் செயின் ஸ்டிச் நல்லா கொஞ்சம் பொடியாக போட்டுக்கோங்க. நல்லா லுக்காக தெரியும். இந்த மாதிரி நம்ம எல்லா லீஃபையும் நம்ம ஜரியில் ஃபில் பண்ணிக்கிடுவோம். அவுட்லைன் நம்ம ஜரி போடனாலும் போடலாம், பீட்ஸ் வைக்கிறனாலும் நம்ம வைக்கலாம். ஒரு லீஃப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இது மாதிரி எல்லா லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 6 லீஃபுக்கும் நம்ம ஜரி போட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு லீஃபில் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். சில்க் த்ரெட்டை வச்சு செயின் ஃபில்லிங் எப்படின்னு பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சாலேயே நம்ம ஃபில் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த ஜரியை ஒட்டியே நம்ம செயின் ஸ்டிச் தரோம். இதான் செயின் ஃபில்லிங். ஃபஸ்ட்டு லீஃப் நம்ம செயின் ஃபில்லிங் பண்ணுறோம். செயின் ஃபில்லிங் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக இருக்கணும், கேப் விடக்கூடாது. கேப் தெரிஞ்சாலும் நீங்கள் அங்கே ஒரு செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கரலாம். இந்த மாதிரி இடம் தெரியாமல் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செயின்னாலேயே நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபஸ்ட் லீஃப் நம்ம செயின் ஸ்டிச்சாலே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். செகண்டு நம்ம அந்த லீஃபை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம செகண்ட் லீஃப் வந்திருக்கோம். செகண்ட் லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒன் சைடாக கிராஸாக ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நூல் இந்த பக்கம் போகவும், ஆப்போசிட் சைடு அந்த சைடு ஒரு லாக்கு. நம்ம இந்த மாதிரி இந்த லீஃபை நம்ம ஃபில் பண்ணுறோம். இது ஃப்ளாட் ஃபில்லிங். நம்ம அடியில் லோடு எதுவும் கொடுக்கல, எம்போஸ்டாக கொடுக்குற ஃப்ளாட்டாக தான் ஃபில் பண்ணுறோம். ஃப்ளாட்டாக கிராஸாக ஃபில் பண்ணுறோம். இப்படியே நல்லா நெருக்கமாக, கேப் விடாத அளவுக்கு நெருக்கமாக கொடுங்க. அப்போ தான் ஃபில்லிங் நல்லா அழகாக தெரியும். அது மாதிரி நூல் இழுக்கும்போது நல்லா லைட்டாக லூஸ் விட்டு இழுங்க, டைட்டாக இழுக்க வேண்டாம். இந்த ஸ்டிச்செல்லாம் நம்ம ப்ளவுஸில்
ஒரு லீஃபோ ஒரு ஃப்ளவரோ நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த செகண்ட் லீஃப் ஃபுல்லாக நம்ம ஃப்ளாட் ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். செகண்ட் லீஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லீஃப் ஃபில் பண்ணியிருக்கோம். தேர்டு வந்து நம்ம அதை வந்து ஃப்ளாட்டாக ஃபில் பண்ணோம் இல்லையா, இப்போ இதை வந்து நம்ம எம்போஸ்டாக ஃபில் பண்ண போகிறோம். எம்போஸ்டாக ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு ஜர்தோசி இருந்தாலும் நம்ம வைக்கலாம். நம்ம இன்னும் கிளாஸில் ஜர்தோசி வரல இல்லையா, அதனால் நான் சில்க் த்ரெட்டை வச்சு நான் எம்போஸ்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்டில் நல்லா அடர்த்தியாக நீங்கள் நூல் கொடுத்துக்கோங்க. நம்ம ஜர்தோசி கொடுத்தாலும் இந்த இடத்துக்கு நல்லா எலும்பி தெரியும். நம்ம கிளாஸில் இன்னும் ஜர்தோசி வரல இல்லையா, ஜர்தோசி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இன்னும் நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம இன்னும் நிறையா கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு ஜர்தோசி வருவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியானதை நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமானதை நம்ம ஈஸியாக பழகிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எம்போஸ்டாக கொடுக்குறதுக்கு நம்ம அடர்த்தியாக நம்ம த்ரெட்டு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம போன தடவை மாதிரியே நம்ம வந்து கிராஸாக கொடுப்போம் எம்போஸ்டு. இப்போ நம்ம சென்டரில் இந்த மாதிரி லோடு எம்போஸ்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம லோடு பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம கிராஸாக கொண்டு வருவோம். இந்த லீஃப் வந்து கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக எலும்பி நல்லா அழகாக தெரியும். நடுவில் நம்ம ஜர்தோசி கொடுத்தாலுமே அது நல்லா எலும்பி தெரியும். இல்லை நம்ம பைப்பிங் த்ரெட்டும் கொடுத்து நம்ம எம்போஸ்டாக நம்ம லோடு பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிராஸாக எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம இந்த சைடு வந்துடலாம். இப்போ நம்ம ஃபில் பண்ணும்போதே பாருங்கள் நல்லா எம்போஸ்டாக தெரியும். செகண்ட் லீஃபில் நம்ம ஃப்ளாட் ஃபில்லிங் பண்ணோம். தேர்ட் லீஃபில் வந்து நம்ம எம்போஸ்டாக ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் போடும்போது நம்மளுக்கு எந்த இடத்துக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ நம்ம அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் 6 டைப்ஸில் நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் அதிலேயே உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி ஃபில் பண்ணலாங்கிற ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் திருப்பும்போது ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு திருப்புங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் லீஃபையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தேர்ட் லீஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் லீஃப் பாருங்கள் நல்லா எம்போஸ்டாக இருக்குது. இப்போ ஃபோர்த்து பாருங்கள். நம்ம ஃபோர்த் லீஃப் வந்து நம்ம பட்டன் கோல் ஸ்டிச் படித்தோம் இல்லையா, பட்டன் கோல் ஸ்டிச் மாதிரியே ஒன் சைடாக நம்ம ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி
ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச்சு போட்டு லாங்காக ஒன்று போட்டு அதுலேருந்து நம்ம இப்படி எடுத்துடுவோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மாதிரியும் இது ஒரு விதமான லீஃப் வந்து கொஞ்சம் அழகாக தெரியும். இந்த லீஃப் வந்து இது வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியாது, கொஞ்சம் கேப் விட்டது ஃபில் பண்ணணும். அதுதான் இதோட அழகு தெரியும். பாதி ஃபில்லிங்காக இருக்கும், பாதிக்கு நம்மளுக்கு ப்ளவுஸோட கிளாத் வந்து தெரியும். இது வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். நெட்டை குட்டை தையல், நெட்டையும் குட்டையுமா நம்ம இழுக்கிறோம்ல, அதனால் நெட்டை குட்டை தையல்னு சொல்லலாம் தமிழில். இப்போ நம்ம இந்த லீஃப் வந்து ஒன் சைடாக போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்த லீஃபில் வந்து டபுள் சைடு எப்படி நம்ம லோட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ 4th லீஃப் முடிஞ்சு இந்த லீஃப் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் 4th லீஃப் அழகாக வந்திருக்கு. இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே தான் இங்கேயும் நம்ம ஃபெதர் ஸ்டிச் போட்டோம் இல்லையா டபுள் சைடாக, அது மாதிரி ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம ஃபெதர் ஸ்டிச் போட்ட மாதிரியே தான் இது ஒரு லீஃப், இது ஒரு வகையான லீஃப். இது வந்து அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து லீஃபுக்கு எல்லாமே இந்த ஸ்டிச்சு அழகாக இருக்கும். நம்ம சென்டர்லேருந்து கொடுக்கும்போது நம்ம ஒரிஜினல் லீஃப் மாதிரி நம்மளுக்கு வரும். நம்ம அங்கங்கே கற்றுக்கிற விஷயமெல்லாம் நம்ம ப்ளவுஸில் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நம்ம அப்போக்கப்போ யோசிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விருப்பம் தான், நம்ம எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துக்கு எந்த ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும்னு நம்ம மனசுக்கு தோணுதோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்செல்லாம் நம்ம லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், ஒரு ஃப்ளவர் ஃபில் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல எந்த இடத்துலனாலும் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாக் பண்ணிவிட்டு பழையபடி சென்டர்லேருந்தே வாங்க, அப்புறம் தான் நீட் ஃபினிஷிங் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதை விட ஃபஸ்ட்டு லைனை விட செகண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி போக போக கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டே வாங்க. சென்டரில் கேப் விழுகுது இல்லையா, இந்த கேப்பில் வந்து நம்ம ஜர்தோசியோ பீட்ஸோ நம்ம கொடுத்தா நம்மளுக்கு இந்த லீஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் இதில் ஒரு ஜர்தோசி கொடுக்குறேன்னு பாருங்கள். இந்த லீஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நாட் போட்டுக்கிடுவோம். இந்த சென்டரில் இருக்க கேப்புக்கு நான் கரெக்டாக ஒரு ஜர்தோசி வந்து நான் வெட்டியிருக்கேன். இந்த கேப்பு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஜர்தோசி வந்து நம்ம ஆரி நீடிலில் வந்து நான் கோர்த்துக்கிறேன். நம்ம அடியில் இருக்க நூலில் வந்து நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிடுவோம். அப்போ வந்து அந்த லீஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல பீட்ஸ் வைக்கணும் வைக்கலாம். நான் இதில் ஜர்தோசி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த லீஃப் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். பாருங்கள் நம்ம 5 லீஃபே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 6வதுக்கு வந்திருக்கோம். இப்போ 6வதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லீஃப் மாதிரியே நம்ம ஒரிஜினல் லீஃப் மாதிரியே நம்ம ஃபில் பண்ணுறோம். அதுக்கு வந்து இந்த இடத்துக்கு ஒரு லீஃப்குள்ளேயே நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். இது வந்து நம்ம ஜர்தோசி வச்சு வைக்கலாம். ஜர்தோசி வச்சு வைக்கும்போது அழகாக இருக்கும். நம்ம ஜர்தோசி கிளாஸ் வைக்கும்போது நான் அதில் இன்னோட சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் எம்போஸ்டுக்கு நான் செயின் ஸ்டிச்சே கொடுக்குறேன்.
நீங்கள் ஜர்தோசிலாம் பழகின பிறகு இந்த இடத்துக்கு ஜர்தோசியும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை பைப்பிங் த்ரெட் வந்து ரொம்ப மொந்தையாக இருக்கும், அதனால் இந்த பைப்பிங் த்ரெட் வேண்டாம், ஜர்தோசி சூட் ஆகும். நீங்கள் ஜர்தோசி கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட்லேயே மேலே மேலே நீங்கள் கொடுங்க, நல்லா எம்போஸ்டாக வரும். இதுக்கு மேலே நம்ம ஃபில் பண்ணும்போது வி ஷேப்புக்கு வரும், நம்ம ஒரிஜினல் லீஃப் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். மேலே மேலே கொடுத்துக்கோங்க. நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பாருங்க. அதே மாதிரியே நம்ம சென்டரில் இருந்து எடுக்கிறோம். நம்ம இந்த மாதிரி சென்டர்லேயே நம்ம ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு நடுவில் ஒரு கேப் விழுவும், அது விழுந்தால் பரவாயில்ல, நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம், அதில் பீட்ஸோ ஜர்தோசியோ வச்சுக்கலாம். இந்த ஃபில்லிங் வந்து நல்லா நெருக்கமாக வரணும். இந்த மாதிரி கிராஸாகவே கொண்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணும்போது நமக்கு ஒரிஜினல் லீஃப் மாதிரி நல்லா லீஃப் வந்து அழகாக கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் இல்லையா, அதனால கொஞ்சம் இறங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்குவோம். செகண்டும் அது மாதிரி சென்டர்லேருந்தே வந்துடுவோம். இதை லாக் பண்ணிக்கிடுவோம். செகண்டும் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி சென்டர்லேருந்தே வந்துடுங்க. இந்த ஃபில்லிங் வந்து நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வரும். இந்த ஃபில்லிங்க்கு இது ஒரு மாதிரியான அழகு கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஃபில் பண்ணும்போதே அழகாக இருக்குது. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அந்த சென்டரில் பீட்ஸ் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு பீட்ஸ் வைக்கிறோம். நம்ம இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம அந்தளவுக்கு பீட்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த 6 பீட்ஸோடு நமக்கு இந்த கேப் வந்து முடிஞ்சிருச்சு. லாக் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீஃப் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஒரிஜினல் லீஃப் மாதிரி நல்லா அழகாக எம்போஸ்டாக வந்திருக்கும். நடுவில் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா ஒரிஜினல் லீஃப் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இதில் யூஸ் பண்ண 6 விதமான ஸ்டிச்சஸுமே லீஃப் ஃபில்லிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்மளுக்கு எந்த இடத்துக்கு எப்படி தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லா வசதியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்களோ நாங்கள் அதுக்கு உனக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.